எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் லார்ட். எல்லாருக்குமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். என்ன கொஸ்டின் தெரியுமா? நமக்கு பிடிச்சமான செயலை நம்ம செய்கிற கொஸ்டின் தான். ஒரு அருமையான கொஸ்டின் பேதுருவை பார்த்து கேட்குறாரு. புரியுதா? பேதுருவை பார்த்து அழகாக கேட்குறாரு. அவர்கள் நித்திரை பண்ணுகிற பேதுரு, நமக்கு சீமோனே, நீ நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? பேதுருவே, நீ நித்திரை பண்றியா? உங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, நீ நித்திரை தூங்குறியா? நீ தூங்குறியா? சாதாரண விஷயம். தூங்குறது கடவுள் படைச்சது தான். தூங்குறதுக்கு தான் கடவுள் நேரத்தை காலத்தை தந்துருக்கிறார். சில நேரம் ரைட் டைம் ஸ்லீப்பிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுரு தூங்குறியா? நீ 1 மணி நேரம் முடிச்சு தூங்கியதா? ஏன் பேதுருவை பார்த்து கேட்டார்? ஏன் தூங்குறியான்னு கேட்டார். இன்னைக்கு பல நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். சுறுசுறுப்பாக ஓட வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம். சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம். நைட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் செல் எடுத்து உட்காந்து நோண்டிட்டு இருக்கிறோம். செல் எடுத்து உட்காந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கண்கள் டயர்ட் ஆகிற அளவுக்கு அந்த நேரத்தில் நம்ம கடவுளை நினைக்கிறது இல்லை. புரியுதா? நாம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளை நினைக்காதவன், கடவுளை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறோம். சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குற இடங்கள்ல தூக்கம் சூப்பராக வருது. மெசேஜ் கொடுத்தா சூப்பராக தூங்குறோம். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, பேதுருவே, நீ தூங்குறியா? தூங்குறியா? 1 மணி நேரம் முடிச்சிருக்க முடியாதா கேட்குறாரு. சரி, தூங்குனதுனால என்ன? இயேசு வருது அவனுக்கு தெரியல. அவர் தட்டி எழுப்புறார், வருத்தப்படுறார். தூங்குறியா? தூங்குறதுக்குன்னு ஒரு நேரத்தை காலத்தி கொடுத்துருக்கிறார். நிறைய சோம்பேறிகள்லாம் பார்த்தா எல்லா நேரமும் தூங்கிட்டு இருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டானே தூங்குவாங்க. அல்லன வேலை செய்ய முடியாது. புரியுதா? நிறைய பேர் எந்த வேலையும் எக்ஸ்ட்ராலாம் செய்ய மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க. ப்ரேயர்னு வரும் பாருங்க, இரவு ப்ரேயர், குடும்ப ப்ரேயர், அப்படியே கவுந்தடிச்சு தூங்குவாங்க பாருங்க. நிறைய ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, பேதுருவே, நீ தூங்குறியா? 1 மணி நேரம் முடிச்சிருக்க முடியாது. அந்த ப்ரேயருக்கு அப்போ உன்னால் முடிச்சிருந்து என்னை நினைக்க முடியலையா? உனக்கு என்னை நினைக்கலையா? நிறைய பேர் பெத்த தாய் தகப்பனையே பூமியில் நினைக்கிறது. We are Christians. எத்தனை பேர் தாய் தகப்பனை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வயதான காலத்தில் மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறீங்க? எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? இந்த நித்திரை மயக்கத்தில் நம்ம இருக்கோம். பைபிள்ங்கிற விழிப்பு நமக்குள்ள இல்லை. பைபிளுடைய மெசேஜ் நம்மளை விழிக்க வைக்கல. பைபிளுடைய அர்த்தம், வார்த்தைகளின், கடவுளின் வார்த்தைகளின் அர்த்தம் நமக்கு புரியல. தூங்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கோம்? அதனால எதை இழந்து போகும்? இதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி என்னெல்லாம் இழக்கிறோங்கிறத பார்ப்போம். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் பேசுகிறார். தூக்கம் ஆண்டவரே, அது ஏற்ற நேரம் என்பது மனிதன் மறந்து ஒவ்வொரு நேரமும் தன்னை பிசிப்படுத்தி என்ஜாய் பண்ணி தன்னுடைய இச்சைகளுக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்கிறான். தனக்கு எது இஷ்டம், தனக்கு எது பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கலன்னு யாரும் பார்க்கறது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பேரழிவு வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தெரியறது இல்லை. இந்த மெசேஜை கேட்டுட்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ உன் பக்கமாக திருப்பீர்கள். உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவீர்கள். நீ செய்வீர் என்று விசுவாசம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமாம். எனக்கு அருமையானவர்களே, நான் அதுக்கு உதாரணமாக மத்தேயுல 25ஆம் அதிகாரத்தில் இந்த 10 கன்னிகைகள் எடுத்திருக்கேன். மணவாட்டிகள் 10 மணவாளன் வரான்னு 10 பேரும் போகிறாங்க. 10 பேரும் போகிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதா அவங்க? 10 பேரும் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 பேரும் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 பேரும் மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லையா? அப்படிதானே? ஆனால் வர மணமகன் வரக்கு லேட் ஆகிட்டு எல்லாம்
எல்லாரும் தூங்கி போயிடுறாங்க. புரியுதா? 10 கன்னிகைகளுக்கும் அவரை பாருங்க, 5 பேர் வந்து புத்தி உள்ளவங்க, அங்க 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகலாம். ஆனா புத்தி உள்ளவங்க என்ன பண்றாங்க? கவனிங்க, புத்தி உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எண்ணெயை கொண்டு போறாங்க. புத்தி உள்ளவங்க என்ன கொண்டு போல? எண்ணெய், ஆயிலை கொண்டு போல. புரியுதா? இன்னைக்கு நம்மள மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் ரொம்ப புத்திசாலின்னு. நம்ம எல்லாம் உலகத்தில் ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆயில் இல்லை, ப்ரேயர் இல்லை. எப்படிப்பட்ட ப்ரேயர் நம்மக்கிட்ட இருக்குது? போகிற நேரத்தில் அப்பா 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 நான் போகிற இடத்துல ஆசீர்வதிங்கப்பா, போக்கில் வந்து கூடவே இருந்திருக்கப்பா, கிளம்பும்போது அப்பப்பா இந்த நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் ஆசீர்வதிங்க, இந்த இடத்த நடத்துங்க. உலகத்துக்காக இன்னும் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, ரொம்ப லாங் ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்கள நோயிலேருந்து விடுதலை பண்ணுங்க, இவங்களை இதுலேருந்து விடுதலை பண்ணுங்க, இப்படி விடுதலை பண்ணுங்க, இப்படி வாய் தான் சொல்லும், உள்ளம் எங்கேயோ இருக்கும். உள்ளத்தில் அன்பு ததும்பி இருக்காது. சும்மா நானும் ப்ரேயர் பண்ணேன். இந்த ஆயில் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம புத்தி இல்லாதவங்க, நம்ம நினச்சிக்கிறோம் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், அறிவு கட்டவங்க, ஆயில் எடுத்துகிட்டு போல, ஆயில் கூட எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி? பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். புரியுதா? அப்போ ஆயில் இவங்க கொண்டு போல. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டியோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கிற போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இப்போ லேட்டாகுது, எல்லாம் தூங்கிட்டாங்க. நம்மளும் அப்படித்தானே, ஒரு நேரத்தில் வெயிட் பண்ணால் செம்மையாக தூக்கம் வரும் பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டரை பற்றி நான் டிஸ்கஸ் கூட நம்மளுக்கு போர் அடிக்கும். ஏன் விடு, எனக்கு தூக்கம் வருது, எவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டே இருப்பாங்க, அது நமக்கு இனிக்காது. ஆனால் இங்கே நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவங்களை நோக்கி கேட்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன், என் வகையில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. எப்படி? எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இது நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ண மாட்டோம், சுத்தமாக ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஒரு 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 ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம பண்ண மாட்டோம் நமக்காக, ஆனால் நமக்காக அவங்க பண்ணுவாங்க, நம்ம ஜாலியாக இருக்கும். அலட்சியம், பார்த்துக்கலாம். புரியுதா? இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுக்கு அலட்சியம் இருந்தது. அலட்சியம், பார்த்துக்கலாம். அதனால தான் ஆயில் கொண்டு வரல. அதில் ஒரு கவனம் இல்லை, கவனமே இல்லை. நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது கவனம் அவசியம். வரும்போது பார்த்துக்கலாம். இந்த இளைஞர்களை பார்த்தீங்கன்னா, நமக்கு வயசாகும் போது பார்த்துக்கலாம். சிம்சோன் அப்படிதான் சொன்னான். தெளிவானோட மடியில நித்திரை மயக்கம் அடைந்து நித்திரையில கிடந்தான். சந்தோஷமான நித்திரை. எல்லா நாளும் போல முடிய வெட்டியாச்சு, எல்லா நாளும் போல இப்போ நான் எந்திரிச்சு போயிருவேன். பார்த்துக்கலாம். அந்த ஒரு அஜாக்கிரதை, அந்த ஒரு அசட்டை, அந்த ஒரு எகத்தாளம், நக்கல் வாழ்க்கையில் பார்த்துக்கலாம். சிம்சோனுக்கு கண்ணு போச்சு, பார்த்துக்கலான்னா கண்ணு போச்சு. ஒரு வேடிக்கை பொருளான. அதே போல தான் இங்கே 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி வாழ்க்கையை அசட்டையாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் தூக்கத்துக்குட்பட்டு, தூக்கம் நம்மளுக்கு எது பிரதானம்? நம்மளோட வாழ்க்கையில் எது முக்கியம்? ஆண்டுடைய வருகை இழந்து போறதா? எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. இதோ மணவாளன் வந்து விட்டார். என் ஜாக்கிரதையா இருந்தவங்க போய் தீவட்டியில் உடனே எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சுட்டு போகிறாங்க வரவேற்கிறதுக்கு. ஆனால் எங்ககிட்ட ஆயில் இல்லை. கேட்குறாங்க, உங்களுக்கு ஆயில் இருக்குல்ல, அது கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்களும் பார்ப்போம் இல்லை, நாங்களும் போய் மணவாளனை பார்ப்போம் இல்லை. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது ஷேர் பண்ண பத்தாது, நீ போய் கடையில் போய் வாங்கிக்கலாம். இவங்க கடைக்கு போய் வாங்கிக்கிறதுல இங்கே மணவாளன் போயாச்சு. சில நேரம் இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா? நோட்டை மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க ஸ்கூல் பிள்ளைங்க. அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள வந்து அந்த ஒரு பஸ் தான் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரக்கு, அந்த பஸ்ஸு மிஸ் ஆகிடும்.
வீட்டில் இருக்க வேண்டியதுதான். புரியுதா? இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்துக்கலாம் ஒரு அசட்டை. சரி, வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன? கவனமின்மை, அசட்டை, பொறுப்பின்மை. கடவுள் இதுக்கெல்லாம் தான் சொல்றாரு. ஷேர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அப்போ எவனையா கடன் வாங்கிக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ எவனையாவது பிடிச்சி மேலே ஏறிடலாம், அப்போ பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை இந்த 5 கன்னிகளிடம் இருக்கு. அதனால தான் அந்த கவனமின்மையினால அவங்க அந்த ஆயிலை எடுத்துகிட்டு வரல. அவங்க அந்த ஆயிலை எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் என்ன இருந்துச்சு? பார்த்து அங்கே போய் யார்கிட்டயா கடன் வாங்கிக்கலாம், அங்கே போய் யார்கிட்டயா ஷேர் பண்ணிக்கலாம், அங்கே போய் எதாவது நடந்தால் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாழ்க்கை என்பது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. புரியுதா? கடவுளுடைய வருகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக வாழணும். கவனம் தேவை. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை. கவனம் வேணும். உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுல கவனம் வேணும். பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம்னா உங்கள் பிள்ளைய அப்படி தான் சொல்லு, பார்த்துக்கலாமா அப்புறம் பார்த்துக்கலாம். டே 10th பிகினிங்லேருந்தே கொஞ்சம் படுறாம்மா, எக்ஸாமுக்கு இந்த மாத கணக்கு இருக்குமா, பார்த்துக்கலாம். இப்படி தான் எனக்கு நிறைய பேர் வாழ்க்கையை பார்த்துக்கலான்ட்டு ஒரு அசட்டையான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் ஆயில், அந்த ப்ரேயருங்கிற ஆயில் இல்லாமல் நாம் நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டிய கடவுளை நாம் பார்க்க முடியாமல் இழந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுரு தூங்குறியா? நீ தூங்குறியா? நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நீ தூங்குறியா? என்னோட சேர்ந்து ஜெபிச்சிருக்கலாம். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா? அவ்வளவா பலவீனமா போயிட்ட? அவ்வளவா நீ இந்த உலகத்துக்குள்ள அடிமையாகி போயிட்ட? அவ்வளோ தூரம் நீ விட்டு போயிட்டியா? பேதுரு, நீங்க உங்களை என்னையும் பார்த்து கடவுள் கேட்குற கொஸ்டின், இவ்வளவு தூரம் என்னை விட்டு போயிட்டு இவ்வளோ தூங்குறியா? மெசேஜ் கொடுக்கும்போது எப்படி உனக்கு தூக்கம் வரும்? பைபிள் படிக்கும்போது எப்படி உனக்கு தூக்கம் வரும்? தேவையில்லாத இந்த டிவியில் நாடகம் பார்க்கும்போது தூக்கம் வரல, அரட்டை அடிக்கும்போது தூக்கம் வரல, எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் கடவுளோட விஷயம் வரும்போது, உங்களோட வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய இச்சைகள், எண்ணங்கள் எல்லாம் வேறு சைடு இருக்கு, உங்களுடைய ஆர்வம் வேறு ஒரு சைடு இருக்கு. கடவுளுக்கு ப்ரையாரிட்டிங்கிறது அங்கே இல்லாமல் போகுது. கடவுளுக்கு ப்ரையாரிட்டின்னா என்ன? நான் ஆலயத்துக்கு போயிட்டு தான் எல்லா காரியமும் பண்ணுவேன், இதுவா ப்ரையாரிட்டி? எல்லாம் அப்படிதான் மேலோட்டமாக நினைக்கிறீங்க. மேலோட்டமா ஜபம்னா என்ன? அதுவும் மேலோட்டம். இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் அப்படிதான் இருக்குது. நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண, கடவுளை இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க பார்த்துக்கோங்க. உள்ளத்துல இருந்து அன்பின் வெளிப்பாடல, பழகினதுனால அந்த பழக்கத்துக்காக ஒரு ப்ரேயர். அப்படிதானே? அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களை போய் பார்க்க போறோம், டிஸ்டர்ப் பண்றவங்களை போய். எப்படி தெரியுமா? எதுக்கு போறோம்? நானும் பார்த்துட்டேன்ப்பா, அப்பா என் கடமை முடிச்சுது, நான் போய் பார்த்து வந்தேன், கூட்டத்தோட குடும்பம் போய் பார்த்து வந்தேன்னு என் வேலை முடிச்சுது, இல்லை கடமை முடிச்சுது. இப்படி தானே போகிறோம். அவங்கக்கிட்ட போய் யாராவது ஒருத்தர், ஒரு கிறிஸ்டியன், பணம்லாம் இருக்குதுங்களா, உங்களால் பேலன்ஸ் பண்ணிப்பீங்களா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்கீங்களா, அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுக்கவே மாட்டோம். என்ன டாபிக் எடுப்போம் தெரியுமா? ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க, ஒன்றும் ஆகாதுங்க. எப்படிப்பட்ட கிறிஸ்டியன் பாருங்க. நம்ம மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மாயாஜால வாழ்க்கை, ஏமாத்துக்கார வித்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? கூட்டமாக போவோம், அது எதுக்கு போகிறோம்? பார்த்துட்டோம், நாளைக்கு முன்ன பின்ன குறை வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? குறை வந்துடக்கூடாதுல்ல. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உங்களிடம் எதிர்பார்க்க வைக்கணும். போகணும், உரிமையாக கேளுங்க. அவங்க முடியாமல் இருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க உண்மையிலேயே இயலாமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த பணம் திருப்பி வராதுதான். சிலர்லாம் ஏமாத்திடுவாங்க, பரவாயில்லைங்க, திருப்பி வராதுதான். ஆனால் கடவுள் உங்களுக்கு மேலே ஆசீர்வதிப்பார். தேவைகளுக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கலன்னா என்னங்க மனுஷ வாழ்க்கை? என்ன மனிதன் நம்ம? இல்லைல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? we are Christian, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம்.
மீட்டிங் போட்டு ஹெல்ப் பண்றோம், மைக்கில் சொல்லி சொல்லி ஹெல்ப் பண்றோம், சர்ச்சில் கூவி கூவி கேட்டு வாங்க தாங்க, இதுக்கு ஏழைகளுக்கு தாங்கன்னு ஹெல்ப் கேட்குறோம். அதான் ஹெல்ப்பு. உங்களில் ஒரு சகோதரன் சர்ச்சில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் விழுந்து கிடக்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் போய் கேட்டீங்களா, சகோதரா சகோதரி மெடிக்கல் பில்லெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியுமா, இருக்குதா? ஒரே ஒரு வார்த்தை. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு 50,000 ரூபா கொடுத்து உதவுனா நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கலையா? உங்கள் பிள்ளை இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தா அந்த 50,000 ரூபாய் பிடிச்சிருப்பீங்க தானே? 50,000 ரூபாய் பொருள் தானே புரட்டிருப்பீங்களா இல்லையா? ஏன் ஏதோ ஒரு ஜீவனுக்கு அந்த 50,000 ரூபாய் பொருளை மாதிரி ஏன் மேலோட்டமாக நான் சகோதரி உங்களுக்காக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன், சகோதரா உங்களுக்காக நான் ஒன்றும் கவலை இல்லை. என்ன ஒரு வாழ்க்கை! இந்த ப்ரேயர் வாழ்க்கை ஆண்டவர் சொல்லலை. ப்ரேயர் இது எல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை, இந்த 5 முட்டாள் கன்னிகைகள் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் முட்டாள்கள். நீங்கள்லாம் நினச்சிக்கிறீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்டோம், ரொம்ப புத்திசாலி நினைப்பு. அந்த 5 கன்னிகைகளும் அப்படிதான், பார்த்துக்கலாம், என்ன மாதிரி புத்திசாலி இல்லை முடியாது. கடைசியாக பாருங்க, என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் அவங்கள செயல்படும். கடவுள் அந்த மணவாளனை பார்க்கணுங்கிற நோக்கம் தான் அவங்களோட இது வந்தது. ஆனால் அவங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் கடவுளுடைய பிரசனம் கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் கடவுளை பார்க்க முடியல தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் கடவுளுடைய கிருபை கிடைக்கல, கடவுளுடைய வாய்ஸ் கேட்கல உங்க காதுகள்லன்னா, நீங்க ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பார்த்துக்கலாம். ஒரு அசட்டையான வாழ்க்கை, ஒரு கவனம் இல்லாத வாழ்க்கை, ஒரு எச்சரிக்கையற்ற வாழ்க்கை, இதை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களோட வாழ்க்கையில கடவுள் இடைப்பட மாட்டேன். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அதுலையாவது 50% கன்னிகைகள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம 100% இப்படி தான் வாழ்ந்துட்டு. பைபிளை படிக்கும்போது 5 முட்டாள்னு வாசிக்கிறோம், ஆனா நம்ம அத்தனை பேரும் கடவுள் முன்னால முட்டாளா நிக்கிறோங்கிறது நமக்கு தெரியல. புரியுதா? பேதுருவே, ஏன் தூங்குற? நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? 1 மணி நேரம் முடிச்சிருக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மனிதனாய் பிறந்து மனித கஷ்டங்களோட கடந்து மனிதனுடைய வேதனைகளை அனுபவிக்கிறேன். பயங்கர வேதனைகளை நான் கடந்து செல்ல போகிறேன். என்னுடைய துயரம் பயங்கரமான துயரம். என் வேதனை உனக்கு தெரியலையா? நான் படப்போகிற பாடுகளின், கஷ்டங்களின், வேதனைகளின், கதறல்களின் குரல் உன் காதுகளிலே கேட்கப்படவில்லை. உன் மனசுக்குள்ள அதை ஃபீல் பண்ணலையா? இத்தனை வருஷம் என்னோட இறுதியை கேடு, நான் இப்போ ரத்த வேர்வை சிந்துற, நான் படப்போற வேதனைகளுக்காக என் வேர்வையெல்லாம் ரத்தமாகிறது. அந்த அளவுக்கு நான் மனதில் வியாகுலப்படுகிறேன். என் வியாகுலம் உனக்கு தோணும், உனக்கு தெரியாது. அந்த அளவுக்கா மேலோட்டமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தூங்குறியே. தூக்கம் எப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் யாருக்கு வரும் தெரியுமா? நிம்மதியானவன் தூக்கம் வரும்ல. பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், நம்ம இங்கே நல்லா குரட்டை விட்டு சூப்பராக தூங்கிட்டு இருப்போம். அவன் தானே படத்து பாடு. நம்ம அன்னைக்கு நைட்டு இரவா முடிச்சு கூட பார்க்க மாட்டோம். பக்கத்து வீட்டில் திருட வந்திருப்பான், நல்ல வேலை அவன் வீட்டில் போனா, நான் தூங்குறேப்பா, லைட்டை கூட போட மாட்டோம். லைட்டு போட்டால் அவனை விசாரிக்கணுமே, அந்த திருடனுக்காக நம்மளும் வெளியே போகணுமே. எவ்வளோ சுயநலம் பாருங்க மனிதர், எவ்வளவு சுயநலம், எவ்வளவு சுயநலம். அந்த சுயநலத்தில் பேதுரு இருந்ததுனால தான் கேட்டாரு, ஏன் நான் மனிதனா பிறந்ததுனால மனிதனுக்குரிய கஷ்டங்களை, மனிதனுக்குரிய கதறல்களை நான் அனுபவிக்கிறேனே. நான் இதோ சிலுவையில் அறையப்பட போறேன், என்னுடைய ரத்தமெல்லாம் பூமியில விழப்போகுது, நான் வெறும் சதை எலும்புகளோடு என் கூட எலும்பு கூடாய் நான் நிற்க போகிறேன், அத்தனை ரத்தமும் சிந்த போகிறேன், நான் சிதைக்கப்பட போகிறேன், நான் வேதனை படுகிறேன், நான் வியாகுலப்படுகிறேன். என்னோட அந்த வியாகுலம் உனக்கு ஃபீலிங், உனக்கு ஒண்ணுமே பண்ணலையா? ஒண்ணுமே ஆகலையா? தூங்குறியே பேதுருவே, நீ தூங்குகிறாயா? புரியுதா?
இன்னைக்கு அந்த 10 கன்னிகைகளுக்கும் அதே தான், 5 கன்னிகைகளுக்கு அதே கதை தான். ஆயில் என்ன மாதிரி ஆயில் இல்லை, என்ன மாதிரி ஆயில் இல்லை, ப்ரேயர். அந்த ப்ரேயர் என்ன, நீங்க பண்ற மேலோட்டமான ப்ரேயரா? உள்ளார்ந்த அன்போடு, உள்ளார்ந்த அன்போடு. உன்னுடைய மகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா அந்த பணத்தை எப்படி புரட்டுவியோ அதே மாதிரி உன்னுடைய சகோதரிகள், உன்னுடைய சகோதரிகள் என்ன, உன்னுடைய நெய்பர்ஸ், உன்னுடைய பக்கத்தில், உன்னுடைய சபையில் யாரா இருந்தாலும் நீ போய் சும்மா ப்ரேயர் பண்றதுக்கு டோன்ட் டிஸ்டர்ப் தட். சும்மா பாவம் அங்கே படுத்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், நீ வந்தால் பாவம் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரு, நீ சும்மா வந்துட்டு பார்க்கறதுக்காக நீ போகிற. எவ்வளோ ஒரு இது, எவ்வளோ ஒரு மோசமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ரைட்டா? எவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழும். அதை தான் பார்த்து அந்த ஆயில், அந்த அசட்டை, அந்த மக்களை குறித்த எண்ணத்தின் அசட்டை பார்த்துக்கலாம், சும்மா பார்த்துக்கலாம், 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 அசட்டை. ஆனால் கடவுள் அதை எதிர்பார்க்க உனக்குள்ளார, அதாவது பேதுரு பார்த்து கேட்குறா பார்த்தீங்களா, உனக்குள்ள அந்த ஃபீலிங், நான் வேதனைப்படுவதை நீ ஷேர் பண்ண மாட்டேன். ஷேரிங். இங்கே அந்த கன்னிகளில் ஷேரிங் இல்லை, புரியுதா? ஏன்னா அவங்க எச்சரிக்கையாக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? மணவாளனை பார்க்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? நீங்கள் யாருக்காக வாழ்றீங்க? யாருக்காக வாழ்றீங்க? ஆண்டவரின் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அந்த ராஜ்யத்திலே நாம் இருக்க வேண்டும். அதுதானே நம்மளுடைய நோக்கம். அப்போ அதுக்காக நீங்கள் உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கணும்? என்ன ஆயில் இருக்கணும்? கடவுள் எதிர்பார்க்கிற, கடவுள் எதிர்பார்க்கிற பிரேயர், கடவுள் எதிர்பார்க்கிற அன்பு, கடவுள் எதிர்பார்க்கிற குணம், கடவுள் எதிர்பார்க்கிற கொள்கை. கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த இது இருக்குது. அதை தான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறார், தூங்குறியா? நான் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறேன். நான் வியாகுலப்படும் போது நீயும் அந்த வலியை உணரணும்னு ஆசைப்படுறேன், புரியுதா? அப்படி அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நீங்கள் வாழ்க்கையை அசட்டையாக நினைக்கிறீங்க. பார்த்துக்கலாம், சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க விழுந்தா பார்த்துக்கலாம், அதெல்லாம் வாழ்க்கை. விழுந்தா பார்த்துக்கலாம், போனால் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், அதல்ல. பிகினிங்லேருந்தே எச்சரிக்கையாக இருக்கணும். பிகினிங்லேருந்தே கடவுளுடைய எண்ணத்தோடு நம்ம வரணும். பிகினிங்லேருந்தே கடவுள் என்ன எதிர்பார்க்குறங்கிறதோட நான் கலந்து வர வேண்டும். இதை தான் ஆண்டு உங்களோட எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் உண்மையாக்குவோமா? எல்லாரையும் போல ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவனா என் வாழ்க்கையை வாழாமல் ஆண்டவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, அந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றினாதான், அந்த ஆயில் என்கிட்ட இருந்தாதான் நான் மணவாளனை சந்திக்க முடியும். மணவாளனை சந்திக்க ஆயத்தமா? வந்துட்டுருக்கிறார் வருகை சீக்கிரம். யார் எடுத்துக்கொள்ளப்பட போகுது, யார் விடப்பட போகுது, நம்ம தான் சிந்திக்கணும். ஜெபம் தகப்பனே, மேலோட்டமான வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்பினப்பா, உண்மையான அன்போடு, உண்மையான உள்ளத்தோடு, உண்மையான கரிசனையோடு, உண்மையுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமாம். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube Unshackled Ministry, UNSHACKLED மினிஸ்ட்ரி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண தயங்காதீங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்றதை நிறுத்துங்க. உண்மையான வாழ்க்கையை பழகும்போது உண்மையாக பேசி பழகும்போது ஒரு குழந்தைத்தனத்தோடு பேசுங்க, பழகுங்க, சீட் பண்ணாதீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேங்க்யூ. பிரைஸ் காட்.